மகாலட்சுமி தாயாருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து, மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு, உங்களுடைய வயதளவுக்கு சரணாகதி, எங்கே போனாலும் சரணாகதி, நீ தான் துணை. ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். கன்னி லக்னக்காரர்கள் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, மகாலட்சுமி தாயாரை கெட்டியாக பிடிச்சிருங்க. மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, மகாலட்சுமி தாயாருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து, மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு, உங்களுடைய வயதளவுக்கு நெய் தீபம் ஏற்றணும். வயதளவுக்குனா என்னுடைய பிறவி கடன் அனைத்து நிவர்த்தி ஆகணும். எனக்கு இருக்கக்கூடிய பிறவி கடன், நான் பிறப்பால் வந்த தோஷமோ, பிறரால் வந்த தோஷமோ, கிரகத்தால் வந்த தோஷமோ, என் தந்தை வழி வந்த தோஷமோ, தாய் வழி வந்த தோஷமோ, மாமன் வழி வந்த தோஷமோ, மைத்துனர் வழி வந்த தோஷமோ, பாம்பை அடித்த தோஷமோ, பள்ளியை கொண்ட தோஷமோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களுமே நிவர்த்தி ஆகணும்ப்பா. எனக்கு வேறு வழியே தெரிஞ்சு உங்கள் வயதளவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்துருங்க பாருங்கள். எப்படிப்பட்ட சிக்கல்களாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னக்காரங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். சரணாகதி, எங்கே போனாலும் சரணாகதி, நீ தான் துணை, உன்னை விட்டா வேறு கதியே கிடையாது, ஒன்று என்னை வாழ வை, இல்லைன்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு நிகரான சப்ஜெக்ட் வேறு எதுவுமே கிடையாது. நான் ஏன் செய்யணும், நான் ஏன் பெருமாள் கோயிலுக்கு நான் பிச்சை எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம கடைசி வரலும் அந்த கடனை சுமந்துட்டு தான் இருக்கணும். பிறவி கடனை தீர்க்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறது. மறுபடியும் இந்த ஒரு கடனை வாங்கிட்டு கடன்காரன்ற பேரோடு நம்ம போய் சேரக்கூடாது. ஸோ சரணாகதிங்கிறது நம்ம வாழ்க்கை எல்லா விதமான வெற்றிகளையும் தரும். பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.